வணக்கம். நான் அட்வொகேட் ஜோனிகா. பிஆர் 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 அப்படின்ற ஒரு வார்த்தைய இந்த பிக் பாஸ் பாதியிலிருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, பிக் பாஸ் ஆரம்பிச்ச ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு ஃப்ரேஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து நல்ல இங்கிலீஷ்ல டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 சீசனுக்கு முன்னாடி வந்து என்னாச்சுன்னா, ட்ரிகர்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. ட்ரிகர் சக்தின்னு இருந்தது. அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன், அது என்னென்னமோ வார்த்தையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வாட் த ஃபிஷ்ன்னு ஒண்ணு ஓவியா சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவரு கமல்ஹாசன் சார் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஹோல்ட் யுவர் ஹார்சஸ் அப்படின்றது ஒரு குறும்படம் போடுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று போட்டாங்க. இப்போ பிஆர் மாட்டிக்கிச்சு. இது வந்து தேங்க்ஸ் டு சௌந்தர்யா அண்ட் டீம். இப்போ பிஆர்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிஆர்னா சௌந்தர்யாவா, பிஆர்னா சௌந்தர்யா, பிஆர் சௌந்தர்யா, பிஆர் சௌந்தர்யா, அவங்களுக்கு பேர் சூட்டு விழாவே நடக்காத குறைதாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ பிஆர்னா என்ன, இது லீகலா இல்லையா பத்தலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிஆர்னா பப்ளிக் ரிலேஷன் அப்படின்றது தான் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். பப்ளிக் ரிலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா சாரி பப்ளிக் ரிலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ரீச் ஆகும். ரீச் இன் சென்ஸ், ஒரு 100 பேர் இருக்க இடத்துல ஒரு 50 பேருக்காவது ஜோனிகா அப்படின்ற ஒரு வார்த்தை தெரியணும் அப்படின்னா அட்வர்டைஸ் பண்ணும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து சக்ரா கோல்டு இல்ல 3 ரோசஸ் இல்ல அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்ட் நேமா இருந்தது. அது மாதிரி ஓகே, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்னு. இப்போ வந்து டீ அப்படின்னாலே நம்ம வாயில ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லை இந்த மாதிரி இது ரெண்டுத்துல இது அப்படின்றப்போ அது வந்து டீயாவே நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். புரியுதா உங்களுக்கு? அது பிராண்டை தாண்டி அது வீட்டில் ரெகுலர் நேமாவே ஆயிடுச்சு. ஸோ அதனால போப்பா ஒரு 3 ரோசஸ் வாங்கிட்டு வா, போப்பா ஒரு சக்கரை கோல்டு வாங்கிட்டு வா, போப்பா ஒரு ப்ரூ வாங்கிட்டு வா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ அதை மாதிரி தான் பிராண்டிங் அப்படின்றது இப்போலாம் வந்து ப்ராடக்ட்டை தாண்டி ஹியூமன் பீங்ஸ்க்கும் பிராண்டிங் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம எமோஷனல் சப்போர்ட் பென்குயின் வச்சுக்கோங்களேன். இப்போ பென்குயினை நான் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன். இதை மாதிரி வந்து இவர் பேர் தாங்க வந்து டாலா. டாலா வந்து கம்பெனி வச்சிருக்கிறாரு. டாலா வந்து நல்ல செலவு பண்ணுவாரு. டாலா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறாரு. இதை மாதிரி எக்ஸாம்பிள் இதை மாதிரி நான் வச்சிருந்தேன் அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ஐடென்டிட்டியா கிரியேட் ஆகி ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ப்ரெட் ஆயிட்டு கடைசியில வந்து டாலா அப்படின்னா இது எல்லார் மைண்ட்லயும் இப்படி குதிச்சு வரும். எப்படி வரும்? இப்படி குதிச்சு வந்துடும். ஸோ அதனால இதுதான் பிஆர். பிஆர் வந்து வச்சிருக்கிறது லீகலா இல்லையா அப்படின்றது டிபெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு பிஆர் ஒருத்தவங்களை ஹையர் பண்றேன் அப்படின்னா, நான் இதை மாதிரி சொல்றேன், எனக்கு இதுதான் டார்கெட். என்னோட ப்ரொஃபைல்ல இப்போ ஒரு 5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 100K ஃபாலோவர்ஸ் எனக்கு ஒரு 1 இயர்க்குள்ள வேணும் அப்படின்றப்போ அவங்க வந்து இதெல்லாம் நியூஸ் சேனல்ல நீங்க பேசணும், இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும், இதெல்லாம் கான்ட்ரவர்சியெல்லாம் மாட்டணும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டா கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வந்து நான் வந்து சொல்றேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாலாவே வச்சுக்கோங்களேன். இப்போ டாலாவை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க. நான் வந்து ஃபேஸாக இருக்க மாட்டேன், பின்னாடி இருக்கிறேன். இப்போ டாலா தான் வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் த சேனல் அப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் என் மூஞ்சியை பார்க்க மாட்டீங்க, டாலாவை தான் பார்ப்பீங்க. ஸோ டாலா வந்து ஃபேமஸ் ஆகிடும். அப்போ வந்து நான் வந்து இதை வச்சு பண்ணுவேன். இந்த மாதிரி டாலாவை வச்சு ஒரு மர்ச்சன்டைஸ் பண்ணுறது அதை மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு உங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையா அப்படியே வந்துடுவேன். ஸோ எனக்கு காம்படிஷனாக வரவங்க என்ன வந்து பீட் பண்ணணும்னா இந்த 100Kவை தாண்டி அவங்களுக்கு 150K இருந்தால் தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறவங்க தான் பிஆர் ஃபார்ம். இவங்களை வந்து ஹையர் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. கூகுளில் சர்ச் பண்ணி பிஆர் ஃபார்ம் நியாமி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்கள் கிட்டக்க எது இருக்கோ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இல்லை 10 கிலோமீட்டர்ஸோ கிட்ட வந்து யார் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியாக இருக்காங்களோ அவங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சினா அவங்க வந்து ஜென்ரலாக ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை தாண்டி உங்களை ஒரு ஒரு பிராண்டிங்காக பண்ணி கொடுக்குறதுக்கு, பர்ஃபெக்டாக போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி ஜென்ரலாக இவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் இப்போ தான் டெவலப் ஆகிருக்காங்க, அப்பாயின்மெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக நீங்கள் போய் பேசலாம். ஸோ அப்படி நீங்கள் பேசிட்டு இதுதான் கோல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் மோஸ்ட் ஆஃப் த டைம் போடுவாங்க இந்த மாதிரி ஹேண்டில்டு பை ஸோ அண்ட் ஸோ டீம் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இல்லை ஒரு சிலர்லாம் வந்து நான் ஆர்கானிக்காக வளரணும் அப்படின்னு வளர்ந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஆர் காட்ட மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, எல்லாருக்கும் பிஆர் இருக்கு. உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. ஏன் சொல்றேன் தெரியுமா? இப்போ என் ப்ரொஃபைல்ல வந்து 200 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கீங்க யூடியூப்ல. இதுல ஒருத்தர் ஷேர் பண்ணாலும் அவங்க என் பிஆர் ஆயிடுவாங்க. ஏன்னா
இப்போ முன்னாடிலாம் வந்து முன்னாடினா ப்ராபப்ளி ஒரு 6 months பேக் இல்லை இப்போ கூட வச்சுக்கோங்க. ஐம் நாட் சேயிங் த டைம் லைன், பட் ஒரு ரீசெண்டாக வரைக்கும் இப்போ ஒரு ஃபேர்ம்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபேன்ஸ் தான் ஃபேர்ம் ஆயிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரொஃபைலில் வந்து ஷேர் பண்ணி இங்கே பாருப்பா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணி அதுவும் ஒரு டைப் ஆஃப் பிஆர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாங் லான்ச் ஆச்சு. இது ஒரு ஐ திங்க் ஒரு 2 years பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னா ஒருத்தவங்க கீழே கமெண்ட் பண்றாங்க எனக்கு இந்த லிரிக்ஸ்ல எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னப்போ அந்த பொண்ணும் பண்ணி போட்டு பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு அந்த பாட்டு. இங்கிலீஷ்கார பொண்ணு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அது கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அந்த ஃபேர்ம் அவங்க பிஆர் ஃபேர்ம் தான். அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ எதுதாம உண்மைன்னு சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. யோசிங்க, அதுதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக இப்போ டெக் குரூப் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அது என்னன்னா வந்து ஒருத்தர் இது சொல்றாரு, இன்னொருத்தர் இது சொல்றாரு, மூணாவதா நடுவில் ஒருத்தர் வந்து இல்லப்பா 2 பேருமே தப்பு தாண்டி நீங்க தான் முட்டாள் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுல விஷயம் என்னன்னா இதுவும் பிஆரா வச்சுக்கோங்க. நீங்க வந்து அது எப்படி ஷீ இஸ் வெரி ஆத்தென்டிகேட்டட் பர்சன். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், ஐ எம் நாட் கமிங் டு தட் கொஸ்டின் அட் ஆல். ஆனா நீங்க வந்து இது ஒரு விஷயத்த யோசிக்கணும். எப்படின்னா இப்போ ஒரு சௌந்தர்யா வந்து கேம் பிளேல வந்து அவங்க பிஆர் யூஸ் பண்ணாங்க. சௌந்தர்யா, மஞ்சரி நிறைய பேர் குரூப் ஒரு லிஸ்டே போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்ல இவங்கெல்லாம் தான் பிஆர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஒரு கேம் பிளேல ஒரு சம் 50 lakhs இஸ் த ப்ரைஸ் அமௌண்ட், ரைட்? அதுக்கு வந்து ஜென்யூனா இருக்கணும் அப்படின்னு தான் ஜென்ரலாக பப்ளிக் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து இவங்க பிஆர் யூஸ் பண்ணாங்கன்னொன்னே நிறைய பேர் வந்து இல்லை நான் இனிமேல் ஓட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க கமெண்ட்ஸில். அதே மாதிரி பல லட்சம் பல கோடி நம்மளை வச்சு சம்பாதிக்கும் போது ஒரு 2 பேர் ஜென்யூனா இல்லை, அவங்க 2 பேரும் வந்து சேனல் கிரியேட் பண்ணி அவங்க பல லட்சம் கோடிலாம் சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்றப்போ நம்ம மனசு வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் நீங்கள் பிக் பாஸ்ல ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? பிக் பாஸ் இட் இஸ் அ மைண்ட் கேம்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் மைண்ட் கேம்ல என்னன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க இதை மாதிரி தர்ஷான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிக் பாஸ் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியா வரும்போது அவங்க சொன்னாங்க, அருணாவோடலாம் வரும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா உங்களோட ஓட்ஸை பிரிக்கிறதுக்கு அப்படின்னாங்க. நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ்ல ஏன் வந்து புரணி பேசுறதெல்லாம் வீடியோல போடுறாங்க? இல்ல வந்து அவங்க கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி யாரு ஒஸ்ட் பிளேயர் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னா they are playing there not because they are doing some small task. அந்த small games எல்லாம் இல்லை, அதெல்லாம் கேப்டன்சி டாஸ்க் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா they are influencing your mind. அவங்க வந்து சொல்றாங்களே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் எடுத்துக்கலாம். ஜாக்லினை பார்த்து வந்து சௌந்தர்யா சொன்னாங்க இல்லை இவங்க வந்து ரியல் ஃப்ரெண்டு கிடையாது, இவங்க வந்து ஃபேக்கு அப்படின்னப்போ இவங்க சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் இங்க வந்து அவுட் சைட் த ஹவுஸ் வந்து இங்க ஜாக்கோட ஃபேன்ஸை பொழந்துட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போகும். இப்போ வந்து சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஜாக்கை வந்து ஜாக்கோட ஃபேன்ஸ் வந்து இல்லை சௌந்தர்யா தான் டாப்பு, இல்லை முத்துக்குமார்லாம் டாப்பு கிடையாது சம்திங். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிடும். விஜய் டிவியில் இருக்க ஒவ்வொரு பிக் பாஸ் ப்ரோமோவில் கீழே இருக்கிறத பாருங்க நல்லா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சம்மந்தமே இல்லாததெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பாரு இவங்க தான் டாப் இவங்க தான் டாப்னு. திஸ் இஸ் த பிஆர் ஒர்க். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேம் வந்து வி ஆர் ரெப்ரசன்டிங் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுனாங்கன்னா எவனும் கண்டுக்க மாட்டான். ஆனால் மக்களோட மக்களா இப்போ காத்தோட காத்தா விஷத்தை பரவி விட்டா ஊரெல்லாம் பரவும்ல, அதே மாதிரி தான் இப்போ வந்து ஊரெல்லாம் வந்து பாருங்க இதை மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1 கோடி மக்கள் அங்கே ஓட் பண்ணும்போது அவங்க மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டை பிரித்து விட்டுருவாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா பிக் பாஸ்ன்றது ரியல் லைஃப்ல நிறைய நடக்கும். இப்போ 2 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மூணாவதா யாராவது சொன்னாங்கன்னா இதை மாதிரி நீங்க தான் முட்டாளா இருக்கீங்க அப்படின்றப்போ அங்கேயும் யோசிக்கணும், ட்ரிகர் ஆகக்கூடாது. சரி நம்ம வந்து முட்டாளா இருக்கோம்னா அப்ப இவங்க சொல்றதுல என்ன வேலிடிட்டி இருக்குன்னு யோசிங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே வந்து ஒத்துக்கிறாங்க. ஒரு சில நேரம் ஒரு ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க இதை மாதிரி அந்த கட்டப்பை வீடியோ எடுக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு ஒரு அந்த பிரபல யூடியூபர் சொல்றாங்க. அப்படின்றப்போ அந்த அந்த ஒரு பர்சனை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் ஃபீல்டில் அவங்க வந்து எங்கள் ஃபீல்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா அவங்களும் வந்து அவங்க ப்ரொஃபைலில் அட்வொகேட்னு போட்டிருந்தாங்க, லாயர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு லாயராக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஆப்வியஸாக தேர் ஷுட் பி சம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா அங்கே கிளையண்ட்டும் ஒரு ஒரு
அட்வொகேட், கிளைண்ட் அட்வொகேட் ரிலேஷன்ஷிப் அங்கே கிரியேட் ஆகும். கிளைண்ட்ஸ் ஓட இன்ஃபர்மேஷன், கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வெளியில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது வந்து இல்லீகல் ஆகிடும். ஏன்னா வந்து அந்த கிளைண்ட்டே வந்து உங்களை வந்து இது பண்ணலாம், கேஸ் கொடுக்கலாம். இவங்க வந்து என்னோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டாங்க, வெளியில் தெரிய வச்சுட்டாங்க, ஸோ அதனால நான் அப்ரூவ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால கேஸ் கொடுக்கலாம். அவங்க வந்து இந்த பிரபல யூடியூபர் வந்து அவங்க அட்வொகேட் இருந்தாலும் ஐ எம் பிரிட்டி ஷூர் ஷி நோஸ். அவங்க வந்து தெரியாமலாம் பண்ணல, அவங்க தெரிஞ்சுதான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. அவங்களே சொன்னாங்க, இல்லை அவங்க தான் வந்து ரிவ்யூ பண்ண சொன்னாங்க, எவ்ரி திங் A to Z எல்லாமே ரிவ்யூ பண்ண சொன்னாங்க, அதனால தான் வந்து இப்போ நான் வந்து வெளியில வந்து சொல்றேன் அப்படின்னாங்க. மை கொஸ்டின் வில் பி, அவங்க பண்ண சொன்னாங்க, ஓகே ஃபைன், ரிவ்யூ பண்ண சொன்னாங்க, பட் டு வாட் எக்ஸ்டென்ட் கேன் வி டேக் இட்? லைக் சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க, இப்போ நான் வந்து ஒருத்தவங்க ஹையர் பண்ணி சப்போர்ட் ஃபார் மீ பட் இந்த நியூட்ரல் டோன் அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும்? லெட் மீ ஷோ, ஐ எம் தட் பிஆர் பர்சன் அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுத்து கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என்னோட கண்டென்ட் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜோனிகா அதுவும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, பண்ணலைன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் இத்தனை நாள் வந்து அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு கடைசியில் இப்படி குற்றத்தை சொல்லிட்டீங்களே, சொல்லுங்க, பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு? உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணாங்கல்ல, அவங்கள இப்படி குறை சொல்றீங்களே அப்படின்னு ஒரு டாக்டிக்ஸை நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் வந்து ஆமால அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல டேர்ன் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க 2ஆ பிரிஞ்சுட்டு இருந்த ஓட்டு இப்போ 3-4ஆ பிரியும். ஆனா இப்போ முன்னாடி வந்து ஒருத்தவங்க கொடுத்தாங்க சொன்னேன்ல, நீங்களே யோசிங்க, நான் வந்து என்ன நான் எதிர்க்க பேசுறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் அப்படின்னா எப்படி என்னை நம்பி தருவாங்க? சி ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிளுங்க. நான் தான் வந்து எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் வந்து உங்கள்கிட்ட வரேன், நீங்கள் தான் அந்த ஃபோன் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்கள் வந்து எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க, பப்ளிக்கில் என்னோட இமேஜ் சரியாக போயிட்டு இல்லை, அதனால் நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தரேன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சரி ஓகே, உங்கள் கண்டென்ட்டை கொடுங்கன்பீங்க. கண்டென்ட் கொடுக்கும்போது நீங்களே சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனான ஃபேம், நாங்கள் வந்து வெளியில் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து இருக்கட்டும், ஆனால் வந்து உங்களை உங்களை வந்து உங்கள் பேசுறதெல்லாம் இன்கேஸ் நான் வந்து தப்பாக இருக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நான் சொல்லிடுவேன்னா, நான் பைக்குள்ளே வச்சிருந்தா மற்ற விஷயத்த ஓப்பன் பண்ணுவேனா, மொத்தத்தையும் நான் அனுப்புவேனா? அப்படியே அனுப்பியிருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், ப்ளீஸ் டோன்ட் யூஸ் திஸ் இஸ் அ கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்லுவேன். ஒருத்தவங்க ஹையர் பண்ணி ஒருத்தவங்க நியூட்ரலாக பேசுகிறாங்கன்றப்போ அது எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் ஐ எம் நாட் டெல்லிங் தெர் இஸ் நோ இன்டெகிரிட்டி, ஐ எம் டெல்லிங் யூ ஷுட் திங்க் ட்வைஸ் பிஃபோர் பிலீவிங் எனி ஒன் இஸ் டெல்லிங் யூ சம்திங். அந்த இடத்துல வந்து இல்லை இவங்க தான் ஜென்யூன், அவங்க தான் ஜென்யூன். நோ, லெட் மீ டெல் யூ, தெர் இஸ் நோ ஃப்ரீ ஃபுட் ஆர் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ். அஸ் பர் எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான், எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது உலகத்துல, ஏதோ ஒரு இக்கு வச்சுதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த இக்கு எதுன்னு யோசிங்க. அங்க வந்து நீங்க இல்ல எனக்கு வந்து இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு மைண்ட்ல எல்லாம் யோசிக்கிறது சரிதான், ஆனா வெரிஃபை த ஃபேக்ட்ஸ். இவங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்பே வந்து நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ பார்த்தேன், இவங்க 2 யூடியூபரோடதையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு தான் இருந்தேன், தட்ஸ் ஃபைன். ஆனால் அவங்க எந்த ஒரு இடத்துலையும் நான் வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனும் நடக்கல, திஸ் இஸ் லைக் யூனோ நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லினா கூட திங்க் அபவுட் திஸ். அவங்க ஒரு பெனிஃபிட்ன்றது காசில் மட்டும் கிடையாது, பாப்புலாரிட்டிலையும் இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பீப்புள் சப்போர்ட்லேயும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் ஏன் சப்போர்ட் பண்ணாங்க அந்த பிரபல யூடியூபரை அப்படின்னா அவங்க வந்து மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் பேசினதா சொன்னாங்க. ஆனால் 70 லட்சம்ன்றது மிடில் கிளாஸ்ன்னு எனக்கு இப்போ தெரியும். அப்போல்லாம் நம்மலாம் எங்கே சொல்கிறது, கரீப் லோக், நம்ம வந்து அந்த மாதிரி யோசிங்க. அவங்க அந்த ஒரு மைண்ட் பிளே பண்ணனால தான் 13.3 lakhs அட் த டைம் ஆஃப் திஸ் ரெக்கார்டிங் இத்தனை பேர் வந்து அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்போசிவ் வீடியோ வந்ததுக்கு அப்புறமும் கொடுத்துட்டு இருக்காங்க சப்போர்ட்டை. அப்படின்றப்போ அவங்க உங்களை ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கல, உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ண வைக்கிறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. யூடியூப்ன்றது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் தெம், இட்ஸ் அ லைவ்லிஹுட் ஃபார் தெம். அவங்க அதை லூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி ஒருத்தவங்க வந்து இல்லை நான் மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னா இன்னொருத்த மாட்டட்டோம்னா
அப்படின்னா அவங்க இத்தனை மீதி இருக்கிற இதெல்லாம் கேட்டா எந்த சைடு போவோம்னு யோசிச்சிருக்கீங்களா? 2 வருஷத்துல ஒரு 10 ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை இதை அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும், எத்தனை இது ரெக்கார்ட் பண்ணாம நடந்திருக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த வீடியோ ஃபுல்லும் அந்த எக்ஸ்போசே வீடியோவை பார்த்தப்போ ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு தரப்பை வந்து போட்டு பொழந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு கான்செப்ட் தானே. இல்லை 99% நீங்கள் வந்து பெய்டு கண்டென்ட் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி வாங்குனீங்க, ஃபாலோ பண்ணி வாங்குனீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஏன் அதை மட்டும் சொல்லி ஒருத்தவங்கள போட்டு பொழந்தாங்க? ஏன்னா அவங்களே அந்த கம்பெனி ஓனர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இவங்க வந்து காசுக்காக பண்ணாங்க. ஏன்னா இந்த பர்சன் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க முன்னாடி. இல்லை நான் வந்து காசுக்காக எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது, அவங்க வந்து காசு தராம இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே தான். அங்க சுத்தி இங்க சுத்தி இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் மூணாவதா ஒரு பக்கம் இருக்கும்போது மக்கள் நீங்க குழம்புறீங்க. அவங்க சொன்ன அந்த பர்சன் சொன்ன கரெக்ட் ஒண்ணுதான். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே த ரியல் விக்டிம்ஸ் ஆர் த பீப்புள். அதை நான் 100% ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் யோசிங்களேன். யோசிச்சுட்டு டைரக்ட் இப்போ வந்து அவங்க எக்ஸ்போசிவ் வீடியோ பார்த்து நானும் அந்த பர்சன் பேஜ்ல போய் கமெண்ட் பண்ணேன் தான், இல்லைன்னுலாம் சொல்லல. அது வந்து ஒரு ஃபீலிங். ஆனா திங்க் அபவுட் திஸ் அண்ட் தென் டிசைட். திங்க் பண்ண. ஏன்னா நிறைய பேர்லாம் நான் கமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப மானாவாரியா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.